ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லைப்பா. ஸோ வில் செக் ஆடியோ வீடியோ. ஸோ ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்னா நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம்ப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லை? ஓகேப்பா. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ தேர்ஃபோர் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஸோ மைசெல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸோட சேனல்ஸை நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் த ப்ளேலிஸ்ட் படி நமக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸை நீங்கள் ரெகுலராக படிங்க. அதை தான் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ரெகுலராக படித்தீங்கன்னா டிசம்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபல் எக்ஸாம்ஸ் வரலாம். ஸோ அது இல்லாமல் இதுலேயுமே நமக்கு டிஎன்பிசிஸ் ஆட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் நமக்கு ஆட் ஆன் ஆகிறப்போ அப்போ அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அது நம்ம அதனால தான் சஜஸ்ட் பண்ணுறது ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போனாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அன்றைக்கி நம்ம கரெக்டான எல்லா திங்ஸையும் தெரிஞ்சு வச்சுருக்கோமா, மிஸ்டேக் பண்ணாமல் என்னால் எக்ஸாம்ஸை பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுமா, அதை மட்டும்தான் நம்ம பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ டெய்லி உங்களோட ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். டெஃபினட்டாக நமக்கான ஒர்க் ரிசல்ட் வந்து கிடைக்கும்பா. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ். குட் ஈவினிங் சுஜி. இதுதான் நம்ம கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸு. ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கூப்பிடுங்க. ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லைவாக தான்ப்பா டிசைன் பண்ணுறோம். ஸோ நம்ம எதை ரெக்கார்டரும் ப்ரொவைட் பண்ணுறதில்லை. ஸோ ஏன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் இருக்குது அண்ட் கொஷின்ஸோட ஸ்டாண்டர்டும் நமக்கு மாறப்போகுது. ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால சேம் அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அப்போ ஒரு சப்ஜெக்டில் 20லேருந்து 30 கொஷின் கேட்குறாங்கன்னா அப்போ இன்னும் நிறைய அந்த சப்ஜெக்டில் இன்டெப்த்தாக நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் நம்ம நிறையவே இன்டெப்த்தாக கிளாஸஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேனாலும் செக் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம மோர் தென் இந்த டிஎன்பிசிக்கு தேவையான கண்டென்ட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மு. ஓகேயா? ஸோ உங்களால் ஒரு வேளை லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் ரெக்கார்டடாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷெடியூல்டு மேனரில் நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஸோ 2 years வரைக்கும் அந்த ஆப்போட ஆக்சஸ் இருக்கும். வீக்லி டெஸ்ட்டு, ஸோ இந்த கொஷின் டிஸ்கஷனுக்கான பிடிஎஃப்பு, கிளாஸ் நோட்ஸுக்கான பிடிஎஃப்பு, ஸோ எல்லா திங்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியோட டெஸ்ட் சீரீஸும் நமக்கு கொடுப்போம்ப்பா. ஓகே, ஃபார் குவரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மட்டும்தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னாலும் நம்ம ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம வந்து நம்ம சைடில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோர் தென் எனஃப் திங்ஸை ப்ரொவைட் பண்ணோம்னாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. ரைட்? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே இல்லைன்னா நம்ம உங்களுக்கான ரீஃபண்ட் ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஈவன் எந்த இன்ஸ்டியூட்லேயுமே நம்ம அதுக்கு சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நோ ரீஃபண்ட் அப்படின்ற திங்ஸை தான் சொல்லுவாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பண்ணுறதில்லை. ஸோ ஸ்டூடெண்ட்டோட ப்ரியாரிட்டி தான் நமக்கு ஃபஸ்ட்டு. ஓகே, வாட் ஸ்டூடெண்ட் நீடு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வர்த்தியான ஒரு கண்டென்ட்டு, நிறைய கொஷின் சால்விங், இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகே, நம்ம சைடில் இதுதான் நம்மளும் கொடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாமுக்கும் தேவையும் கூட. நீங்கள் வர்த்தியாக படித்து வச்சுட்டீங்க, நிறைய கொஷின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு டேம் ஷோர் இந்த 2 வேக்கன்சிஸ், ஸோ ஒரு வேக்கன்சிஸ், எல்லா வேக்கன்சிஸ்லையும் நமக்குள்ளே போக முடியும்ப்பா. ஓகே, கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் ட்ரைப்பா. ஸோ ட்ரை பண்ணுங்கள், இந்த கிவன் கொஷின்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெய்லி நீங்கள் 4:30க்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மினிமலாக டெய்லி ஒரு 10 கொஷின் டிஸ்கஷன்ஸ் வந்து பார்ப்போம்ப்பா. ஓகேங்களா? ஸோ அந்த 10 கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிப்பீட் ஆகாத மாதிரியான கொஷின்ஸை தான் கொண்டு வருவோம். ஓகே, ஸோ ஒரு சப்ஜெக்ட்னால் அந்த சிலபஸில் இருக்கிற எல்லா லெட்டர்லேயும் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. டெய்லி நீங்கள் 4:30க்கு வந்து செஷன் அட்டன் பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக டெய்லி ஒரு 10 கொஷின்னாலே மினிமலாக மந்த்லி ஒரு 300 கொஷின்ஸை லேர்ன் பண்ணிக்கிறோம். 300 கான்செப்ட்ஸையும் லேர்ன் பண்ணிக்கிறோம். ரைட்? ஸோ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது. ஸோ வாட் எவர் இது வந்து சரி தப்புன்றதை விட ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, மிஸ்டேக் இப்போவே நம்ம பண்ணிட்டோம்னா தான் ஃப்யூச்சரில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம்.
ஓகே. ஸோ எப்போவுமே நான் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், நம்ம டிஸ்கஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் வரப்போ நமக்கு ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, சும்மா வெறும் பிளைண்டாக மட்டும் பார்க்காதீங்கப்பா. ஏன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் ஞாபகம் இருக்கும். ஓகேயா? ஸோ இதை நான் மட்டுமே பண்ணுறதுனால யூஸ் இல்லைல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை கொண்டு வர பாருங்கள். ஸோ நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இது ஒரு 6 போலாம் 50 ஹெட்ஸு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அதோட ஃபுல் லோட் ஸ்பீட் என்னன்னா 950 RPM. ஸோ ஒரு மோட்டார் ஃபுல் லோடில் இருக்கிறப்ப 950 RPM ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது சடனாக அதோட ஹாஃப் லோடில் கனெக்ட் பண்ணுறப்போ அதோட ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. எஸ், ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம கொண்டு வர்றது. ஓகேயா? ஸோ அதாவது ஃபுல் லோடு ஸ்பீடு என்ன அப்படின்னு பாருங்க. ஃபுல் லோடு ஸ்பீடே 950 RPM. ஸோ இதுதான்ப்பா நான் எப்பவுமே நிறைய டைம் சொல்கிறது. சார் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஸோ லாஜிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மிஷினோட ஒர்க்கிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கொஷினுக்குமே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியாது இல்லைப்பா. ஃபார்முலாஸ் மறந்துருக்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான கொஷினுக்குமே உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சரை எலிமினேட் பண்ண முடியும். நான் இதில் எலிமினேட் பண்ணியுமே ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஈஸியாக ஆன்சரை எலிமினேட் பண்ணியே ஆன்சர் சொல்ல முடியும். என்ன சொல்கிறாங்க, ஃபுல் லோடுலேயே 950 RPMல தான் ஒர்க் பண்ணுதான். அப்போ ஹாஃப் ஆஃப் த ஃபுல் லோடு. ஸோ அப்போ ஹாஃப் ஆஃப் த ஃபுல் லோட் ஸ்பீடு என்ன? திஸ் வாட் வி நீட். ஓகே, ஸோ பொதுவாக நமக்கு என்ன தெரியும்? ஸோ ஒரு இண்டக்ஷன் மோட்டார்னு இல்லை, எந்த மோட்டாருமே எடுத்துக்குங்க. நோ லோடு ஸ்பீடு என்ன, ஃபுல் லோட் ஸ்பீடு என்ன? நோ லோடு ஸ்பீடுக்கும் ஃபுல் லோடு ஸ்பீடுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் யார் அதிகமாக இருப்பா அப்படின்னு எனக்கு தெரியணும். சார் நீங்கள் லோடே இல்லாதப்போ ரோட்டாரோட ஸ்பீடை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லோட விட அதிகமாக தானே இருப்பான். சிம்பிள் தானேப்பா. உங்களோட நோ லோடோட ஸ்பீடை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபுல்லோடோட ஸ்பீடை விட அதிகமாக தானே இருப்பான். லோடுன்னா என்னப்பா அர்த்தம்? லோடுன்னா என்னப்பா? திஸ் இஸ் வி ஆர் லோடிங்னா வெயிட்டை நம்ம கொடுக்குறோன்னு அர்த்தம். ஷாஃப்ட்டுக்கு ஒரு வெயிட்டை நம்ம கொடுக்குறோன்னு அர்த்தம். கிளியரா? அப்போது என்னோட ஃபுல் லோடு ஸ்பீடு வந்து எக்ஸாம்பிள் இங்கே 950 RPM கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட நோ லோடு ஸ்பீடு வந்து டெஃபினட்டாக என்னவா தான் இருக்கணும். புரியுது இல்லைப்பா? ஸோ அதோட நோ லோட் ஸ்பீட் டெஃபினட்டாக என்னவா தான் இருக்கணும். ஓகே, அதோட நோ லோட் ஸ்பீடு என்னவா தான் இருக்கணும்? கண்டிப்பாக இதை விட அதிகமாக தானேப்பா இருக்கணும். சிம்பிள் தான். ஒரு மோட்டார் ஃபுல் லோடில் தான் நிறைய டார்க்கை கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் ஸ்பீடாக சுற்ற முடியாது தானே. ஸோ அப்போ அது 950 RPMல சுற்றுச்சுன்னா லோடே இல்லாதப்போ அதோட ஸ்பீட் கண்டிப்பாக 950க்கு மேலே தானே இருக்கணும். டேம் ஷுர் இட் இஸ் கிரேட்டர் தென் 950 RPM. ஓகேயா? ஸோ எக்ஸாம்பிள் இது வந்து 990 RPM அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபுல்லோடோட ஸ்பீட் அதிகமாக தான் இருக்கும். எஸ் சுஜி. ஸோ நோ லோடோட ஸ்பீடு வந்து எப்போவுமே ஃபுல்லோடோட ஸ்பீடை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஹாஃப் ஃபுல்லோடு ஸ்பீடு கேட்குறாங்க. அப்போ ஹாஃப் ஃபுல்லோடு ஸ்பீடை விட ஆஃப் ஃபுல்லோடு ஸ்பீடுன்றது என்னவா இருக்கணும்? இன் பிட்வீன் ஃபுல் லோடு அண்ட் நோ லோடு. ஓகேயா? இன் பிட்வீன் ஃபுல் லோடு அண்ட் நோ லோடாக தானே இருக்க முடியும். புரியுது இல்லை? ஏன்னா ஃபுல்லோடு ஸ்பீடு தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஸ்பீடு. ஏன்னா மோட்டரை வந்து நம்ம நிறைய லோடை கனெக்ட் பண்ணதுனால ஸோ என்னோட ஸ்பீடு அதிகமாக இருக்காது. ஈவன் அதுவே 950 RPM இருக்கிறப்போ ஸோ என்னோட நோ லோடு ஸ்பீடு தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஸ்பீடு. ஓகேயா? ஸோ ஏன்னா அங்கே தான் நமக்கு லோடே இல்லை. திஸ் இஸ் 990 RPM கிட்ட இருக்கும். அப்போ என்னோட ஹாஃப் ரேட்டட் ஸ்பீடுன்றது என்னன்னா இன் பிட்வீனில் தான் இருக்கணும். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பேசிஸில் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா ஃபுல் லோடில் லோடு இருக்குது, லோடு இருந்தால் ஸ்பீடு இருக்காது தானே, அதனால ஸ்லோவாக இருக்குது. அதுவே 950. ஓகே, ஸோ அப்போ நோ லோடுனா என்ன அர்த்தம்? சுத்தமாக எந்த லோடுமே இல்லாததுனால எனக்கு மொத்தமே அந்த டார்க்கு ஸ்பீடாக மாறிடும், ஆக்சலரேட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது ரொம்ப ஹை ஸ்பீடாக மாறிடும். அப்போ அது 990 RPMக்கு போகும். இப்போ இது ஹாஃப் ஆஃப் த ஃபுல் லோடுனா என்ன அர்த்தம்? இன் பிட்வீனில் இருக்கலாமா? எஸ், டெஃபினட்டாக இன் பிட்வீனில் தான் இருக்கணும். அப்போ 975 RPMனு இருக்கா? புரியுதா? அப்போ ஆன்சர் வந்து 975 RPM.
ஸோ இது ஈஸி கான்செப்ட் தான். நான் இது மேத்தமெட்டிக்கலாகவும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். எப்படி நான் இதை 975 எடுக்கிறேன். ஸோ ஒருவேளை அப்போ 970 இருந்திருக்கலாம், இல்லை 960 கூட இருந்திருக்கலாம். அப்போ அதெல்லாம் எடுத்துக்கலாம நான் ஏன் 975 எடுக்கணுன்றதுக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த 500ன்றது எப்பப்பா வரும்? கண்டிப்பாக லோடை குறைச்சா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ லோடும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். Okay, when load is decreases, speed will increases. அப்போ therefore half of the load, full load 950 னா half of the load வந்து எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அப்போ 475 500 இருக்கவே முடியாது. அப்புறம் 1000 ஏன் வரலன்னா இதோட சிங்க்ரனஸ் ஸ்பீடு என்ன? சிங்க்ரனஸ் ஸ்பீடு ns is equivalent to 120f divided by p. So 120 into frequency, that is 50. Number of poles, number of poles வந்து 6. படிச்சிங்கன்னா yes, we get 20 into 50, that is 1000 rpm. ஸோ நமக்கு தெரியும், ஸோ சிங்க்ரனஸ் ஸ்பீடே 1000 rpmனா ரோட்டாரோட ஸ்பீடு டெஃபினட்டாக 1000 rpmக்கு கீழே தான் இருக்கணும். ஓகேயா? ஸோ ரோட்டாரோட ஸ்பீடு எப்பவுமே ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் சிங்க்ரனஸ் ஸ்பீட். nr is always lesser than ns. அதனால நான் 1000 rpm போடக்கூடாது. ஓகேயா? ஸோ எதுக்காக நான் 1000 போடலன்னு உங்களுக்கு ரீசன் புரியுதா? ஏன்னா மெஷினோட சிங்க்ரனஸ் ஸ்பீடே 1000 தான். அப்போ ரோட்டார் எப்படி 1000ல் வரும்? ரோட்டார் 1000 வந்துச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் 0, நோ இஎம்எஃப் இன் த ரோட்டார். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் 0, அப்போ நோ இஎம்எஃப் இன் த ரோட்டார். ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஆப்ஷன் டி கிடையாது, ஏவும் சியும் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் ஏவும் சியும் டியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பை திஸ் கான்செப்ட். அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா பை ப்ரொசீஜரை நான் சொல்லட்டா. இப்போ பை ப்ரொசீஜர், ஸோ இந்த கேஸில் ஃபுல் லோடோட ஸ்பீடு என்னப்பா? ஃபுல் லோட் ஸ்பீடு என்ஆர். சாரிப்பா சார், கோல்ட் ஆகிட்டு இருக்கு. 975 இல்லை, ரைட்? 975 950. ஓகே, ஃபுல் லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 950 rpm. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? ஹாஃப் ஃபுல் லோட் ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ இதை ப்ராப்ளமாக நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் லோட் ஸ்பீடுன்றது 950, ஹாஃப் ஃபுல் லோட் வேணும் எனக்கு. ஸோ இந்த கேஸில் நீங்கள் ஃபுல் லோடில் ஸ்லிப் என்னன்னு கண்டுபிடிங்களேன். இந்த ஃபுல் லோட் ஸ்லிப் என்ன? தட் இஸ் 1000 சிங்க்ரனஸ் ஸ்பீட் மைனஸ் 950 டிவைட் பை 1000. அப்போ ஸ்லிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.05, தட் இஸ் 5%. ஓகே, அப்போ ஃபுல் லோடில் ஸ்லிப் வந்து 5%. ஓகேயா? அப்போ ஃபுல் லோடோட ஸ்லிப் வந்து 5% இருந்தா அப்போ half of the full loadல ஸ்லிப் என்னவா இருக்கும்? at half of the full load slip is 2.5%. ஓகேயா? ஸோ லோடும் ஸ்லிப்பும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி இருக்கும்பா. ஸோ லோடு குறைஞ்சிச்சு, லோடு பாதியாக குறைஞ்சிச்சுன்னா ஸ்லிப்பும் பாதியாக குறைஞ்சிருக்கும். ஓகே, அப்போ ஸ்லிப் வந்து 2.5%. அப்போ ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 2.5 divided by 100 is equivalent to 1000. இந்த ஸ்பீடு எனக்கு தெரியாது, that is nr divided by 1000. அடிச்சிங்கன்னா 2 0 போயிடுமா? ஸோ இப்போ போச்சுன்னா that is 25. So therefore what we get, nr is 1000 minus 25, which is 975 rpm. இப்போ half of the load ஓட ஸ்பீடு 975 கண்டுபிடிச்சா, half of the load வந்து 975 கண்டுபிடிச்சா அப்போ 1/4 of லோடுக்கு இல்லை 3/4 of லோடுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும்ல. ஸோ the full load slip வந்து 5%னா half of the full load slipன்றது 2.5%. புரியுதா? சிம்பிள் கொஸ்டின் தானே. the full load speed is 5%, then half of the full load speed is 2.5%. சிம்பிளா இதை வச்சு ஆன்சர் போடலாம். அப்போ ஒருவேளை 3/4 கேட்குறாங்கன்னா சரி, இல்லை 1/4. அப்போ 1/4 ஆஃப் ஃபுல் லோடு. ஸோ என்னப்பா வரும்? தட் இஸ் 1.25%.
ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஸோ ஒரு லாஜிக்கலாக செக் பண்ணுங்க. ஒரு கொஷினை செக் பண்ணுறீங்க, ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறீங்கன்னா செக் லாஜிக் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நமக்கு கான்செப்ட் தெரியும், சிங்க்ரனஸ் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட ஸ்லிப்னா என்ன, இந்த திங்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் லாஜிக்கலாக செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணுறப்போ ஈஸியாக ஒரு கொஷினுக்கு ஆன்சரே தெரியலனாலும் நம்ம கரெக்டான ஆன்சரை சொல்ல முடியும். மிஸ்டேக் குறையணும்ப்பா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு படித்த ஆஸ்பிரண்ட்டுக்கும் படிக்காமல் பிளைண்டாக போய் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஸோ இதுதான் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால் மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அக்யூரசின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ இதுவுமே ஈஸி தான். இது ஆல்மோஸ்ட் நான் முன்னே கிளாஸஸ்லேயோ டிஸ்கஷன்ஸ்லையோ இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த பவர் ஃபேக்டர் ஆஃப் அ ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், த பவர் ஃபேக்டர் ஆஃப் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ். ஸோ என்னோட ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட பவர் ஃபேக்டர்ஸ் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ பவர் ஃபேக்டர் ஆஃப் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ நம்ம கிளாஸ்லேயே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஃபேக்டர் ஆஃப் டியூரிங் நோ லோட் கேஸு, ஸோ டியூரிங் லோட் கேஸு, இந்த ரெண்டு கேஸ் பார்த்துருப்போம். During no load, it draws very high magnetizing current. So therefore power factor is very poor. No load la. So but during load increases, during heavy load, அப்போ ஹெவி லோடை கனெக்ட் பண்ணுறப்ப என்னன்னு ஆகும்? இட் ட்ராஸ் மோர் ஆக்டிவ் கரண்ட். இது மேக்னடைசிங் கரண்ட், இப்போ எனக்கு ஆக்டிவ் காம்போனன்ட் ஆஃப் கரண்ட் வரும். ஸோ என்னோட ஆக்டிவ் காம்போனன்ட் ஆஃப் கரண்ட்டை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ஆக்டிவ் காம்போனன்ட் அதிகமாக இருக்குன்னா என்னப்பா அர்த்தம்? பவர் ஃபேக்டர் வில் இம்ப்ரூவ். இஸ் குட். அங்கே புவர், இட் இஸ் குட். அப்போ பவர் ஃபேக்டர் ஆஃப் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் லோ அட் லைட் லோடு. கரெக்டா? ஸோ நோ லோடுனாலும் லைட் லோடுனாலும் ஒன்று தான். கரெக்டா? ஸோ எதுக்கு நோ லோடில் புவராக இருக்குதுன்னா, ஸோ நோ லோடை பொறுத்த வரைக்கும் அதோட நோ லோடு பவர் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ லோட ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 80 டிகிரிஸாக இருக்கும். ஸோ 80 டிகிரிஸில் பவர் ஃபேக்டர் 0.1 தானே இருக்கும். ஸோ இது வெரி புவர் தானே. ஸோ இப்போ பவர் ஃபேக்டர் ஆஃப் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் லோ டியூரிங் த லைட் லோடு. ஓகே, ஸோ ஹெவி லோடில் என்னவா இருக்குன்னா இட் இஸ் ஹை. ஓகே, இங்கே பாருங்கள், ஹெவி லோடை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபேக்டர் இஸ் ஹை, நோ லோடை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபேக்டர் இஸ் வெரி புவர். ஓகே, லோ அட் லைட் லோடுன்னு சொல்கிறாங்க, தட் இஸ் ராங். ஓகே, லோ அட் லைட் லோடு அண்டு ஹெவி லோடு தப்பு. இது ஆக்சுவலி ரெண்டு கேஸ்லேயுமே லோ அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் இது தப்பு. ஓகே, ரெண்டு கேஸ்லேயும் கிடையாது, லோ அட் ரேட்டட் லோடு ஒன்லி. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தானேப்பா. ஸோ இந்த கிவன் கொஷின் ஈஸி தானே. ஸோ இந்த கிவன் கொஷின் ஈஸி தானே. அடுத்த கொஷின் போகலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். அடுத்ததா ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் எக்ஸ்ப்ரெஷனாக கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை சம்மை வந்து கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிளியர் தானே. நம்ம ஸ்டார்டிங் டார்க்கு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கு, மேக்ஸிமம் டார்க்கு, இந்த மூணுத்துக்கும் எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுப்போம். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கிவன் கொஷினை சால்வ் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், when the applied rated voltage per phase is reduced to 1/2. என்ன அப்படின்னா voltage is reduced by V/2. Okay, the applied voltage is reduced by half. The starting torque of squirrel cage induction motor becomes dash of the starting torque of full load voltage. Okay, so voltage பாதியா மாற்றினதுனால ஸோ என்னோட ஸ்டார்டிங் டார்க்கு என்னவா மாறுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வோல்டேஜ் இஸ் ரெடியூஸ்டு, தென் வாட் ஹேப்பன் டு த ஸ்டார்டிங் டார்க்? ஓகே, தென் வாட் ஹேப்பன் டு த ஸ்டார்டிங் டார்க்? அப்போ ஸ்டார்டிங் டார்க்குக்கு என்ன ஆயிடுச்சு? ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஎஸ்டி, இட் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ அதுக்கு எனக்கு டிஎஸ்டியோட எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில். கரெக்டாக என்னோட ஸ்டார்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் ஞாபகம் இருக்காப்பா?
ஸோ ஸ்டார்டிங் டார்க்கு நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ 180/2πns எழுதினாலும் ஒன்று தான், கே கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு நம்ம அதை எழுதினாலும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது எப்படி எழுதியிருப்போம்? கே, ஜஸ்ட் கீப் இட் இஸ் கே. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷனில் ஸ்லிப்பை வந்து நீங்கள் 1 அப்படின்னு போடுங்கப்பா. தட் வில் பி த ஸ்டார்டிங் டார்க் ஈக்குவேஷன். ஸோ கே இன்டூ E2 நாட் ஹோல் ஸ்கொயர் R2 divided by R2 square plus X2 naught whole square. கரெக்டா? ஸோ இதுதானே என்னோட ஸ்டார்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷன், K இன்டூ E2 நாட் ஹோல் ஸ்கொயர் R2 divided by R2 square plus X2 நாட் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல இந்த வோல்டேஜையும் ஸ்டார்டிங் டார்க்கையும் தான் வேரி பண்ணியிருக்காங்க. அப்போ அதர் பேராமீட்டர்ஸ் அவங்க வேரி பண்ணலன்னா அப்போ இது என்னவா ஆகிடும்? TSTயும் E2 நாட்டோட ஹோல் ஸ்கொயரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். அப்போ V1ஓட ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ ஸ்டார்டிங் டார்க்கும் வோல்டேஜும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இது. ஓகே, ஸ்டார்டிங் டார்க்குக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இது. அப்போ தேர்ஃபோர் ஸோ வோல்டேஜ் பாதியாக மாறுச்சுன்னா அப்போ ஸ்டார்டிங் டார்க் என்னவா இருக்கணும்? V ஸ்கொயர் டைம்ஸாக மாறி இருக்கும். சிம்பிளி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ புட் V equivalent to V/2. அப்போ therefore TST என்ன? starting torque will become so V/2 the whole square times. அப்போ therefore என்னப்பா இருக்கும்? Yes, it becomes 1/4. ஓகே, அப்போ it become 1/4. அப்போ வோல்டேஜ் என்னவாயிடும் அப்படின்னா 1/4 times ரெடியூஸ் ஆகிடுது சார். ஓகே, 1/4 times of rated 1/4 times of starting torque of case 1. கிளியர் தானே? ஸோ இப்போ 1ல் 4 மடங்காக குறைஞ்சிடுது. ஓகே, ஸோ எதுக்காக 4 மடங்காக குறைஞ்சிடுது? 1/2 மடங்கு நம்ம ஸ்டார்டிங் வோல்டேஜ் குறைச்சதுனால என்னோட ஸ்டார்டிங் டார்க்ன்றது 1/4 மடங்காக குறைஞ்சிருது. எஸ், கரெக்ட் சுஜி. அப்போ ஸ்டார்டிங் டார்க் வில் ரெடியூஸ்டு பை 1/4 டைம். சார் இந்த மாதிரியான கொஷின்ஸ் டெஃபினட்டாக கேட்பாங்க. இதிலெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணவே கூடாது. ஈஸி கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். டிஎஸ்டி வந்து எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா E2 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ Tmaxக்கு என்ன இருக்குது? இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்கப்பா. ஸோ எப்பவுமே சம்மே கேட்க மாட்டாங்கல்ல, அப்போ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக கூட கேட்கலாம். அப்போ மேக்ஸிமம் டார்க்குக்கோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாதான் அதோட ரிலேஷன்ஷிப்பை என்னால் சொல்ல முடியும். ஸோ மேக்ஸிமம் டார்க்கோட எக்ஸ்பிரஷன்னா என்னப்பா? ஸோ மேக்ஸிமம் டார்க் எப்போ நடக்கும்? ஒரு கண்டிஷன் நம்ம டெரைவ் பண்ணோம். வென் Tmax occur, எப்போ நடக்கும்னா Tmax occur R2 is equivalent to S into X2 naught. ஓகே, ஸோ R2ன்றத SX2 நாட்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அந்த கேஸில் என்னோட TX2 நாட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிம்பிளாக என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷனில் R2வை SX2 நாட்னு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Tmaxோட எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ Tmaxோட எக்ஸ்பிரஷன் நான் இங்கே டெரைவ் பண்ணுறேன். ஸோ அகெயின் 180/2πns வரும். அதை நான் K அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். பிகாஸ் தட் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? அப்போ Tmaxனா தட் இஸ் K இன்டூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் வந்திருக்கும்? E2 நாட் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? E2 நாட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2x2 நாட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கரெக்டாக எய்தர் இல்லைன்னா நான் உங்களுக்கு கே போடாமே எழுதி காமிக்கிறேன்ப்பா. ஏன்னா நம்ம கிளாஸில் அப்படி தான் எழுதியிருப்போம். கேன்றதை ஜஸ்ட் நான் அப்புறமா தான் சொல்லியிருப்பேன். ஸோ விச் இஸ் 180/2πns E2 நாட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2x2 நாட். இது என்னோட மேக்ஸிமம் டார்க்கு கூட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை தான் அவங்க கேட்குறாங்க, ரைட்? இந்த ஈக்குவேஷனை தான் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஸோ Tmaxக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கேட்குறாங்க. ஸோ Tmax இது ஃப்ரீக்வன்சி என்னப்பா இருக்குது? இங்கே வோல்டேஜ் இருக்குது. எஸ், ரியாக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ன்னா என்னப்பா? எக்ஸ்எல்னா தட் இஸ் ஒமேகா இன்ட்டு எல். அப்போ ஒமேகான்றது என்ன? 2πf இன்ட்டு எல். அப்போ இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ இதில் ஒரு ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் இருக்குது. ஓகே, அப்போ இதில் ஒரு ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் இருக்குது. ஸோ அப்போ தேர்ஃபோர் இது என்னப்பா? திஸ் இஸ் 1/f, ரைட்? அப்போ 1/fன்னு இருக்கா?
ஸோ இதை நீங்கள் 1/f அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஏன்னா இந்த வோல்டேஜில் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் இல்லை, ஓகே. இந்த 180ல எந்த ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டும் இல்லை, 2π எந்த ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டும் இல்லை. ஆனால் இந்த சிங்க்ரனஸ் ஸ்பீட் ns இருக்கான்ல, nsனா என்ன? ns is equivalent to 120f divided by p அப்படின்னு தானே எழுதுறோம். அப்போ ns is nothing but frequency. அப்போ இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி, இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி, அப்போ 2 ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட். அப்போ ஃபைனலாக என்னோட Tmax நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா Tmax is 1/f². புரியுதா? Tmax எழுதுறப்ப நம்ம எப்படி எழுதுறோம்? Tmax is சிம்பிள் தான் சார், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு E2² னா V1² எழுதலாம். அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு F2². ஆக்சுவலாக இதுதான் என்னோட Tmaxோட எக்ஸ்பிரஷன். Tmax வோல்டேஜ் ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி ஸ்கொயருக்கு இன்வர்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ 1/f². எய்தர் உங்களுக்கு இதை கேட்டாலும் சரி, இதை கேட்டாலும் சரி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி என்னோட TSTயும் நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன வந்திருக்கும் சார்? V1² into 1/f³ வந்திருக்கும் சார். ஏன் அதில் f³ வந்திருக்கும்? பிகாஸ் நம்ம முன்னே எழுதியிருக்கோம் பாருங்க சார், இங்கே ரியாக்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அப்போ இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் இருக்கு, இந்த கேல ஒரு ஃப்ரீக்வன்சி டிவைட் பை ns இருக்கு, அப்போ இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ நீங்கள் ஸ்டார்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷன்ஸில் எழுதுனீங்கன்னா V²/f³ இருக்கும். ஓகே, இதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க்குன்றதுனால f² வந்துச்சு. ஓகே, இதுக்கு வந்து f² இருந்துச்சு. ஸோ ஒருவேளை எனக்கு TST இருந்தால் இது ஆன்சர். ஓகே, இது வந்து Tmaxக்குப்பா. TST உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா TSTக்கு இதுதான் ஆன்சர். TST is 1/q proportional of frequency. ஓகேயா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் டார்க்காக இருந்தால் 1/f³, மேக்ஸிமம் டார்க்காக இருந்தால் 1/f². அண்ட் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே V² தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேயா, ஸோ இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க இன்னும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. Is the power factor of delta connected 3-phase 50 kilowatt induction motor is 0.4. ஓகேயா, ஸோ டெல்டாவா இருக்கிறப்போ பவர் ஃபேக்டர் 0.4, டெலிவரிங் 35% ஆஃப் ரேட்டட் லோடு. இதுவே ஸ்டாராக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். Okay, when it is connected in star, then what will happen to the power factor and starting current அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார், டெல்டாவா இருந்திருந்தப்போ பவர் ஃபேக்டர் 0.4 ஆம், ஸ்டாரா இருந்திருந்தப்போ பவர் ஃபேக்டர் என்னவா இருந்துச்சு, ஸ்டார்டிங் கரண்ட் என்னவா இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. சார், எனக்கு என்னன்னா, ஸோ டெல்டாக்கும் ஸ்டாருக்கும் ஒரு நமக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். ஸோ கரெக்டா சார், இது வந்து ஸ்டாரா நம்ம கனெக்ட் பண்றோம்னா என்ன ஆயிருக்கும்பா, ஸ்டார்டிங் கரண்ட் என்ன ஆயிருக்கும் எனக்கு என்ன தெரியும் ஸ்டார் கனெக்ஷன்ல. ஸோ IL is equivalent to √3 times of I phase. ஸோ இப்போ therefore I phase வேணும்னா எப்படி எழுதலாம், IL by √3. ஓகே, ஆனால் இங்கே IL is equivalent to I phase. அப்போ therefore I phase எக்ஸாம்பிள் இங்கே 40 ஆம்பியர்னு எடுத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல I phase என்னவா ஆகும்னா that become 40 by √3 times. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஸ்டார்டிங் கரண்ட் வில் ரெடியூஸ்ட். கரெக்டா? அப்போ ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது என்னப்பா, தட் இஸ் மேக்னடைசிங் கரண்ட். அப்போ மேக்னடைசிங் கரண்ட் இஸ் ரெடியூஸ்ட். ஸோ மேக்னடைசிங் கரண்ட் எப்போ நமக்கு குறைஞ்சாலுமே பவர் ஃபேக்டர் வில் இம்ப்ரூவ். ஓகேப்பா, ஸோ என்னோட மேக்னடைசிங் கரண்ட் குறைஞ்சிடுது, அதனால பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே, அப்போ ஸ்டார்டிங் கரண்ட் டிக்ரீசஸ், இது கரெக்டாக இருக்கு. பவர் ஃபேக்டர் இஸ் இம்ப்ரூவ்ட், அப்போ ஆப்ஷன் ஏ தான் கிளியராக இருக்கு. ஸ்டார்டிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது, ஸ்டேட்டாரோட கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது, இது டிக்ரீஸ் ஆகும், கரெக்ட். பட் ஆனால் பவர் ஃபேக்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னா தட் இஸ் ராங். ஓகே, இது கரெக்ட், அது ராங். ஓகே, இங்கே பவர் ஃபேக்டர் இஸ் வர்சன்லாம் கிடையாது, இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ தானே, இதில் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். அடுத்ததா, ஸோ இந்த கிவன் கொஷனுக்கு நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சார், 3-phase இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் எதுக்கு சார் நமக்கு ஸ்டார்டர் வேணும்? 3-phase இண்டக்ஷன் மோட்டார் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாதா?
So we already know 3-phase induction motor is a self-starting motor. Okay, ஒரு 3-phase induction motor நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு self starting motor தான்ப்பா. சோ அப்புறம் எதுக்கு நமக்கு ஸ்டார்டர் தேவை? அதுவே ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அப்புறம் எதுக்கு ஸ்டார்ட் ஆகலனா தான் ஸ்டார்டர் வேணுமா? நோ. ஸ்டார்ட் ஆகலனாலாம் ஸ்டார்டர் இல்லப்பா. டு லிமிட் தி ஸ்டார்டிங் கரண்ட். The purpose of starter is to limit the starting current. So இதுதானே ரொம்ப important, to limit. ஓகே, ஸோ என்னோட 3-phase இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே செல்ஃபாக ஸ்டார்ட் ஆகும். அப்புறமே எதுக்கு ஸ்டார்டரு? எதுக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 5 to 8 டைம்ஸ் ஆஃப் IFL எடுத்துக்கும். ஓகே, டியூரிங் ஸ்டார்டிங் இட் அப்சர்வ்ஸ் 5 to 8 டைம்ஸ் ஆஃப் ஐரேட்டட் ரேட்டட் கரண்ட்டை போல 5 to 8 மடங்கு கரண்ட்டை எடுத்துக்கிறதுனால தான் அதை லிமிட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டார்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்டார்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு லிமிட் த ஸ்டார்டிங் கரண்ட், தட் இஸ் 5 to 8 டைம்ஸ் ஆஃப் ஐ ரேட்டட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, தேர் இஸ் நோ பேக் EMF. சார் இந்த இண்டக்ஷன் மிஷினில் பேக் EMF அப்படின்ற ஒரு வார்த்தையே நான் பேசலை. ஓகே, பேக் EMF எங்கே இருக்குது? நம்மளோட டிசி மிஷின்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இண்டக்ஷன் மிஷினில் நம்ம பேக் EMFன்னு ஒரு கான்செப்ட் இல்லை. ஓகே, அடுத்ததா, பிகாஸ் த மோட்டார் டஸ் நாட் பொசஸ் த இன்ஹெரண்ட் ஸ்டார்டிங் டார்க். சார் ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கு. ஸ்டார்டிங் டார்க் இல்லாததுனால ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோமா? நெவர் நெவர். ஓகே, ஸோ இது எதுக்குன்னா சிங்க்ரனஸ் மிஷினுக்கு தான் பொருந்தும். சிங்க்ரனஸ் மிஷினில் தான் அதில் ஸ்டார்டிங் டார்க் ஒன்று கிடையாதுப்பா. ஸ்டார்டிங் டார்க் இல்லாததுனால சிங்க்ரனஸ் மிஷினில் ஸ்டார்டர்ஸ் தேவை. ஆனால் இந்த இடத்துல சார் இதுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டார்டர்னா டு லிமிட் த ஸ்டார்டிங் கரண்ட் தான், டு இன்க்ரீஸ் த ஸ்டார்டிங் டார்க்கும் கிடையாது. ஸோ பிகாஸ் த இன்டியூஸ்டு செகண்டரி வோல்டேஜ் த கரண்ட்ஸ் இன் த வைண்டிங் அப்நார்மலி ஹை டியூரிங் த ஸ்டார்டிங். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தான்ப்பா. ஓகேயா, ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் சி தான். ஓகேயா, இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் எதுக்குன்னா அந்த கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகேயா, அடுத்ததா நெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து இண்டக்ஷன் மிஷின்லேயும் நோலோட் டெஸ்ட்டு, பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் இதெல்லாம் பார்த்தோம்லப்பா, ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அதனால தான் நான் இந்த கிவன் கொஷினை கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்துருவோம். இன்றைக்கி கிளாஸஸ் ஆஃப் இண்டக்ஷன் மிஷினில் நம்மளோட ஸ்டார்டர்ஸையும் இன்னும் டீட்டெயில்டாக, அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டையும் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேயா, ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்ததை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். இது என்ன டெஸ்ட்னா, திஸ் இஸ் நோ லோடு டெஸ்ட். கரெக்டா? அப்போ நோ லோடு டெஸ்ட்னா எதுக்கு லோட் கொடுக்க மாட்டோம்? ரோட்டாருக்கு லோடை கொடுக்க மாட்டோம். ரோட்டார் இஸ் ரன்னிங் ஃப்ரீ. சார் ஒரு மோட்டார்ன்ற பொறுத்த வரைக்கும் நோ லோடுனா இதை மீன் புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு ஜெனரேட்டர்ல நோ லோடுனா என்ன, ஒரு மோட்டர்ல நோ லோடுனா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஜெனரேட்டர்ல நோ லோடுனா ஜெனரேட்டர்லேருந்து நம்ம எந்த சப்ளையும் எடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ அதனால ஜெனரேட்டரும் எந்த சப்ளையும் கரண்ட்டுக்கு கொடுக்காது. அது ஒரு ஜெனரேட்டரோட நோ லோட் கேஸு. ஆனால் இதுவே மோட்டரில் நோ லோடுனா என்னப்பா? ஸோ மோட்டரில் தான் நம்ம லோடே கொடுக்கலன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ரோட்டாரோட ஷாஃப்டில் நம்ம எந்த லோடையும் கனெக்ட் பண்ணல. அப்போ ரோட்டார் ஃப்ரீயாகவே ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சிம்பிள் தான். ஒரு ரோட்டாரோட பெல்ட் மூலமாக லோடை கனெக்ட் பண்ணாமல் அந்த பெல்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா கரெக்டாக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஃப்ளவர் மில், ஸோ ஒரு மில் இருக்குது, அந்த மில்லை வந்து என்னோட பெல்ட் தான் மோட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த மில்லும் பெல்ட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் லோடட் கண்டிஷன். அந்த பெல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம்னா தட் இஸ் ரன்னிங் இன் அ ஃப்ரீ லோடு. ஓகே, இதுதான்ப்பா இதோட எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ ரோட்டாரோட நோ லோடுன்னா என்ன அர்த்தம்னா, ரோட்டார் இஸ் ரன்னிங் ஃப்ரீலி. ஓகே, அப்போ ரோட்டார் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுறப்போ ரோட்டாரோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? ரோட்டாரோட ஸ்பீடு லோடே இல்லைல்ல, லோடே இல்லை. அப்போ ரோட்டார் ஸ்பீட் இஸ் நியரர் டு ஸ்டேட்டார் ஸ்பீட்.
ஓகேயா? ஸோ இப்போ ரோட்டாரில் லோடே இல்லை, அப்போ ரோட்டாரோட ஸ்பீட் இஸ் நியரர் டு ஸ்டேட்டார் ஸ்பீடு. அப்போ ஸ்லிப் என்னப்பா இருக்கும்? ஸ்லிப் இஸ் நியரர் டு 0. ஓகேயா? ஸோ NR இஸ் நியரர் டு NSனா ஸ்லிப் இஸ் 0. வாட் வி நோ? ஸ்லிப்ன்றதை நம்ம கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸ்லிப் இஸ் நத்திங் பட் ரோட்டார் லாஸ். கரெக்டா? ரோட்டார் லாஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லிப். ஸ்லிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ரோட்டார் லாஸ் இஸ் நத்திங் பட் 0. ஓகே, இந்த திங்ஸ் மட்டும் தான் 0வா இருக்கும், மற்ற திங்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்டா இருக்கும். சரி, இப்போ ரோட்டார் ஃப்ரீ ரன்னிங் ஆயிட்டு இருக்குன்னா ரேட்டட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, ரைட்? ரேட்டட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ரேட்டட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆச்சுன்னா டெஃபினட்டா ஃப்ரிக்ஷன் அண்ட் விண்டேஜ் லாஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ ரேட்டட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆச்சு இல்லை, அப்போ ஃப்ரிக்ஷன் விண்டேஜ் லாஸ் இருக்குமா? டெஃபினட்டா இருக்கும். ஸ்டேட்டார்ல தானே எனக்கு பவரே கொடுக்குறோம், ஸ்டேட்டாரை கோர் எக்ஸைட் பண்ணிருக்கோம். அப்போ ஸ்டேட்டார்ல I²R லாஸும் இருக்கும், கோர் லாஸும் இருக்கும். அந்த ரோட்டார்ல அக்கர் ஆகிற லாசஸ் மட்டும் இருக்காது. எஸ், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. திஸ் இஸ் 1 to 4 தான் கரெக்டு. ஈஸி தானேப்பா? ஸோ ரோட்டாரை லோட் பண்ணலன்னா ரோட்டார் இஸ் ரன்னிங் ஃப்ரீலி, அப்போ ரோட்டார் ஸ்பீட் இஸ் நியரர் டு த ஸ்டேட்டார் ஸ்பீட். அப்போ ஸ்லிப்ன்றது நியரர் டு 0. அப்போ ஸ்லிப் 0ன்னா அப்போ ரோட்டாரோட லாசஸ் நியரர் டு 0. அப்போ தேர்ஃபோர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ரோட்டாரை பற்றியான பேராமீட்டர்லாம் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், ஸ்டேட்டாரை பற்றியான லாசஸை தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட், இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ப்பா. இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த வருஷம் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கான்செப்சுவலு சிம்பிள் ப்ராப்ளம் இது. ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. இது யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை நான் வந்து கிளாஸில் டாப்பிக்காக நடத்தியிருக்கிறேன், ஆனால் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, இந்த டாபிக் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் டார்க் ரெலவெண்ட்டான டாப்பிக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்டார்டிங் டார்க் இருக்கிற கண்டிஷனில், மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் இருக்கிற கண்டிஷனில் எனக்கு பவர் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம மேக்ஸிமம் டார்க் ஸ்டார்டிங் டார்க்குக்கான கண்டிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அது கூட பவர் ஃபேக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணல. இப்போ அந்த பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கொஸ்டின் படிங்களேன். when maximum starting torque is obtained, when maximum starting torque is obtained in an induction motor, when the rotor power will be, so rotor oda power factor enna அப்படினு சொல்லி கேக்குறாங்க. so maximum starting torque வரப்போ எனக்கு என்னப்பா இண்டக்ஷன் மெஷினோட பவர் ஃபேக்டர், மேக்ஸிமம் பவர் ஃபேக்டர் என்ன, மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் வர்றப்போ இண்டக்ஷன் மிஷினோட பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட் வி நோ, மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் அப்படின்னாலே என்ன கண்டிஷன் வரும் நமக்கு? எஸ், ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க். கரெக்டா? ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் இஸ் ஈக்குவலன்ட் டு R2 டிவைடட் பை X20. இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் இருக்கா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் அக்கர் ஆகக்கூடிய ஸ்லிப். ஓகே, மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் அக்கர் ஆகக்கூடிய ஸ்லிப். கரெக்ட் விபின்? ஸோ மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் அக்கர் ஆகக்கூடிய ஸ்லிப்பு. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸோட ரேஷியோ தெரியணும். இது ஒரு மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க்கை பற்றி பேசுது. ஓகேயா? மேக்ஸிமம் டார்க்கோட எக்ஸ்பிரஷன். கிளியரா? இதோட மேக்ஸிமம் டார்க்கோட எக்ஸ்பிரஷன். ஸோ இதுவே ஸ்டார்டிங்கில் நடக்கணும்னா டியூரிங் ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன தெரியும்? டியூரிங் ஸ்டார்டிங் NR is 0. ஸோ தேர்ஃபோர் ஸ்லிப் என்னவா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டியூரிங் ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லிப் இஸ் ஆல்வேஸ் 1. எஸ் எஸ், சி தான் சுஜி. ஸோ டியூரிங் ஸ்டார்டிங்கில் என்னோட ஸ்லிப் இருக்குல்லப்பா, அது 1. ஓகே, ஸ்டார்டிங்காக இருக்கிறப்ப மோட்டார் வந்து ஸ்லிப் வந்து 1. அப்போ மேக்ஸிமம் டார்க்கு கூட ஸ்லிப் எக்ஸ்பிரஷன் தெரியுமா? இப்போ மேக்ஸிமம் டார்க்கு கூட ஸ்லிப் எக்ஸ்பிரஷனும் தெரியும். இதை வந்து ஸ்டார்டிங்கில் நடக்கணும்னு சொல்றதுனால அப்போ ஸ்டார்டிங்கில் டார்க் என்னவா இருக்கணும்னு எனக்கு தெரியும், ஸ்லிப் என்னவா இருக்கணும்னு தெரியும். புரியுதா? மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பிரஷனும் தெரியும், ஸ்டார்டிங்ல ஸ்லிப் என்னவா இருக்கணும்னு தெரியும். ஜஸ்ட் அப்படியே இதை தூக்கி அந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ ஸ்லிப் என்னவா இருக்கணும்? என்னோட மேக்ஸிமம் டார்க்கு டியூரிங் ஸ்டார்டிங்ல வரணும்னா ஸ்லிப் வந்து 1 இருக்கணும்ப்பா. ஓகே, மேக்ஸிமம் டு அச்சீவ் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க், the slip should be 1. In above equation.
ஓகே, அப்போ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி போடுங்கப்பா. 1 is equivalent to R2 divided by X2 naught. அப்போ என்ன தெரியுது சார்? R2 ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் சேம். ஓகேயா சார்? மேக்ஸிமம் டார்க் ஸ்டார்டிங்ல நடக்கும்ல, மேக்ஸிமம் டார்க் ஸ்டார்டிங்ல நடக்கும்ல, அப்போ அந்த சர்க்யூட்ல இருக்கிற ரோட்டார் சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸுமே சேமா இருக்கு. ஓகேயா? சோ எப்போ என்னோட ரோட்டார் சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் சேமா இருக்கோ அந்த கண்டிஷன்ல தான் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் நடக்குது. புரியுதா? ரோட்டார் சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸும் ரோட்டார் சர்க்யூட்டோட ரியாக்டன்ஸும் எப்போ சேமா இருக்குதோ அப்பதான் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் நடக்குது. இப்போ சிம்பிளா என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஆங்கிள் என்னப்பா? ஆங்கிள்னா என்ன? tan inverse ஆஃப் ரியாக்டன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ், ரைட்? ரியாக்டன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஆங்கிள் கண்டுபிடிங்க. Need to find angle tan inverse of x2 naught by r2. What we know? r2 x2 ரெண்டுமே 1 தான். அப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. அப்ப pi tan inverse of 1. சரி, கரெக்டா? tan inverse of 1 க்கு வேல்யூ என்னப்பா? tan inverse of 1 will be the answer of pi. அப்ப phi is 45 degrees. ஆக்சுவலா நமக்கு ட்ரையாங்கிளை பார்த்தா கூட தெரியும் சார். நம்மளோட இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிளை பார்த்துருப்போம். இவனோட லென்த்தும் ஒன்னா இருக்குன்னா தட் இஸ் 45 டிகிரி. ஓகே, இவனோட லென்த்தும் ஒன்னா இருக்குன்னா அப்போ ஆங்கிள் வில் பி 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அப்போ பவர் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் காஸ் ஆஃப் 45 டிகிரி. காஸ் ஆஃப் 45 டிகிரினா என்னப்பா? 1 0 √3 divided by 2. ஸோ அடுத்ததா 1/√2 which is 1/√2. அப்போ 1/√2 which is 0.707 lagging. This was the answer. புரியுதா? சிம்பிள் தானே. எனக்கு மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் புரியுதா? மேக்ஸிமம் டார்க் ஸ்டார்டிங்ல வரணும். அதுக்கு பேர் தான் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க்னு சொல்றேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் டார்க் ஸ்டார்டிங்லேயே வரணும்னா ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸும் ரோட்டாரோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸும் சேமா இருக்கணும்ப்பா. இப்போ எனக்கு இதை வச்சு ஆன்சரோட ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் சேமா இருந்தா எப்பவுமே ஆங்கிள் 45 டிகிரி தான். ஓகே, ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் சேமா இருந்தா ஆங்கிள் 45 டிகிரி. இப்போ ஆங்கிள் 45 டிகிரியா இருந்தா பவர் ஃபேக்டர் 0.707. ஓகேயா? சிம்பிள் தானே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. இதன் நீங்க மிஸ்டேக் பண்ணவே கூடாது. கண்டிப்பா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் நம்ம எக்ஸாமினருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அ 3-phase squirrel gauge induction motor, the increased starting torque can be obtained. ஸோ எப்போப்பா ஸ்டார்டிங் டார்க் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, யூசிங் டீப் பார் ஆஃப் ரோட்டார். ஓகே, டீப் ரோட்டார் பார்ஸ். ஸோ டீப் ரோட்டார் பார்ஸ் அப்படின்றது என்னன்னா விச் மீன் என்னோட டபுள் கேஜ் பாரை மீன் பண்ணும். சிமிலர் டு டபுள் கேஜ் பார் தான். ஓகே, ஆக்சுவலா இவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க? யூசிங் டபுள் கேஜ் பார்னு சொல்றாங்க. சரி, டபுள் கேஜ் பாருக்கும் இதுக்கும் சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். ஓகே, நம்ம டபுள் கேஜ் பாரை வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த டபுள் கேஜ் பாரை யூஸ் பண்றதுனால டெஃபினட்டா எனக்கு என்ன ஆகும்னா ரோட்டார்ல 2 காயில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஒரு காயில் அண்ட் அனதர் காயில். இப்போ எனக்கு ரோட்டார்ல அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டபுள் கேஜ் பாரா இருந்தாலும் சரி, டீப் பாரா இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இந்த 2 கேஸை யூஸ் பண்றதுனால ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டபுள் கேஜ் பாரா இருந்தாலும் டீப் பாரா இருந்தாலும் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வாட் வி நோ? ஸ்டார்டிங் டார்க்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா ஸ்டார்டிங் டார்க் அதிகமாகும். அப்ப டெஃபினட்டா ஏடின்றது ஆன்சர் கரெக்ட். ஓகே, அடுத்ததா frequency ஆஃப் ஆபரேஷனை இன்க்ரீஸ் பண்ணா ஸ்டார்டிங் டார்க் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டெரைவ் பண்ணிட்டு வந்தோமா? TST க்கு என்ன சொன்னோம்? TST is 1/f³ சார். சார் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார். எப்படி சார் frequency அதிகமானா ஸ்டார்டிங் டார்க் அதிகமாகும்? when frequency அதிகமாச்சுன்னா starting torque is very poor. Okay, அப்போ increasing the frequency of operation is a blunder mistake. Okay, option B, it is not going to be there. And number of poles பத்தி எனக்கு தெரியல. இப்போ நமக்கு என்ன தெரியும்? starting torque ஓட expressions எப்படி இருக்கும்? TST is equivalent to 180 by
2 pi ns. ஸோ இப்போ மற்றதுலலாம் போல் இல்லவே இல்லை. ஆனால் இந்த சிங்க்ரனஸ் ஸ்பீடில் மட்டும் போலோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். ns is equivalent to 120 f divided by p. அப்போ nsம் pயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்தேன்னா என்னவாயிடும்? tst is directly proportional to the number of poles. ஓகே, அப்போ ஸ்டார்டிங் டார்க்கும் போல்ஸும் என்னப்பா? ஸ்டார்டிங் டார்க்கும் போல்ஸும் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஓகே, அப்போ ஸ்டார்டிங் டார்க் அண்ட் போல்ஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எஸ், அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்க்ரீசஸ், ஸ்டார்டிங் டார்க் இன்க்ரீசஸ். ஓகே, நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்க்ரீசஸ், ஸ்டார்டிங் டார்க் இன்க்ரீசஸ். எஸ், அப்போ தேர்ஃபோர் என்னோட இன்க்ரீசிங் த ஸ்டார்டிங் டார்க் TST இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் சியுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்டு, தப்பு. ஆப்ஷன் பி மட்டும் இல்லை, இதில் இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, ரேண்டமாக 3 ஆப்ஷனும் போயிடுச்சு. ஆப்ஷன் 1 மட்டும்தான் நமக்கு நிற்குது. ஓகே, அப்போ ஃபைனல் ஆன்சர் புரியுது தானேப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிரஷனை நான் உங்களுக்கு கிளாஸஸில் கொடுத்துருக்கேன். ஸோ TST by TFL ஓட ரேஷியோ, TST by Tmax ஓட ரேஷியோ, TST by TST ஓட ரேஷியோ, ஸோ வாட் எவர் நம்ம இந்த திங்ஸ் எல்லாமே டெரைவ் பண்ணியிருக்கோம் கிளாஸில். ஸோ இப்போ இதோட ரேஷியோஸை தான் கேட்குறாங்க. ஸோ என்னன்னா, the starting current of 3-phase induction motor is 5 times of the rated current. ஸோ என்ன சொல்கிறாங்க? I of ST, starting current is 5 times of I of rated. ஓகே, அப்போ I rated. புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். starting current is equivalent to 5 times of rated current. So slip என்னன்னு கொடுத்திருக்காங்க? What they give slip? Slip is 4%, which mean 0.04. So இப்போ என்ன கேட்குறாங்க? The ratio of starting torque to full load torque. ஸ்டார்டிங் டார்க்குக்கும் ஃபுல் லோடு டார்க்குக்கும் இடைப்பட்ட ரேஷியோவை கண்டுபிடிங்க. சரி, இதை ஈஸியாக நம்மளால டெரைவ் பண்ண முடியுமா? இந்த எக்ஸ்பிரஷன் வாட் வி சி. ஸோ என்னப்பா? இந்த TST ஸ்டார்டிங் டார்க் பை TFL இதோட எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தோமா? கரெக்டா? TST பை TFL ஓட ரேஷியோ எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? சார், இதை நம்ம எப்பவுமே IST பை IFL த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா ஸ்டார்டிங் டார்க்கை பொறுத்த வரைக்கும் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த I ஸ்கொயர் பா. ஏன்னா டார்க் ஈக்குவேஷன் அன்னைக்கே நம்ம பார்த்தோம், 3I ஸ்கொயர் R2 by S. ஓகே, இது காமனான டார்க் ஈக்குவேஷன், இது காமனான டார்க் ஈக்குவேஷன். இந்த டார்க் ஈக்குவேஷன்ல இருந்து தான் நம்ம முதலே டார்க்கை டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டா, இதுல இருந்து தான் நம்ம டார்க்கையே டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ தேர்ஃபோர் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த I ஸ்கொயர். ஓகேயா? ஸோ அடுத்ததா I ஸ்கொயர் பை S. ஓகே, அப்போ I ஸ்கொயர் பை S. அப்போ TST இஸ் ஈக்குவலன் டு IST பை S த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இது S தனியாக இருக்கு, இது தனியாக இருக்கு. ஓகே, ஸோ டிவைடட் பை S இன்டூ 1 பை S அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி TFL வந்துச்சுன்னா என்னப்பா ஆகிடும்? அதே மாதிரி தான் IFL த ஹோல் ஸ்கொயர் இன்டூ 1 பை SFL. இது SFL, இது S ஸ்டார்டிங். ஸ்லிப் அட் விச் ஸ்டார்டிங் எனக்கு என்ன தெரியும்? ஸ்டார்டிங்ல ஸ்லிப் இஸ் 1. ஸோ அப்போ திஸ் இஸ் பிகம் 1. அப்போ நத்திங் வில் ஹேப்பன். அப்போ தேர்ஃபோர் TSTக்கு எக்ஸ்பிரஷன் என்னன்னா IST ஹோல் ஸ்கொயர். TFLக்கு எக்ஸ்பிரஷன் என்னன்னா IFL ஹோல் ஸ்கொயர் இன்டூ SFL டிவைடட் பை SFLன்னு வரும். அப்போ ஃபைனலாக இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணுங்களேன். TSTயோட எக்ஸ்பிரஷன் புரியுது இல்லப்பா? டார்க்கை வந்து I ஸ்கொயர் இன்டூ 1 பை Sன்னு பிரித்து எழுதலாம். அப்படி எழுதுறப்போ ஸ்லிப் வந்து 1ஆ மாறிடுச்சுன்னா சேம் TST வந்து IST ஹோல் ஸ்கொயராக மட்டும்தான் இருக்கும். ஆனால் TFL மட்டும் IFL ஹோல் ஸ்கொயர் இன்டூ SFL அப்படின்னு இருக்கும். ஸோ கிளியரா? அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுறப்போ வாட் வி கெட்? ஸோ TST பை TFL ஓட ரேஷியோ என்ன கிடைக்கும் அப்படின்னா IST by IFL into SFL the whole square இங்க இருக்கு. ஓகே, இதுதான் சார் எக்ஸ்பிரஷன். இங்க given கொடுத்திருக்காங்க IST IFL. this is rated னா என்ன அர்த்தம்? IFL னு அர்த்தம். ஓகே, அப்போ IST by IFL என்ன? that is 5. ஓகே, IST by IFL is 5. what they give? 5 square. slip என்ன? 4%. that is 4 by 100. அப்போ 25 into 4 by 100.
அடிச்சா என்ன வரும்? This become 4 into 4. Yes, TST by TFL ஓட ratio will be 1. That's it. Okay, so TST by TFL ஓட ratio என்ன சார் கிடைக்குது? So TST by TFL ratio will be 1. Yes, option will be there na. Yes. So இந்த கேஸ்ல TST is equal to TFL. இந்த கேஸ்ல தான் TST நம்ம என்னன்னு சொல்றோம்? TFL அப்படின்னு சொல்லலாம். Okay, yes, option is 1. Sorry, 1 கிடையாது, 1.4 இது இல்ல. அதாவது answer is 1. Option 1 கிடையாது, answer is 1. Okay, answer is 1, option is D. So D அப்படின்னு சொன்னாலும் சரி, 4 அப்படின்னு சொன்னாலும் நீங்க சரிதான். ஓகே தானப்பா, புரியுது இல்ல? ஸோ ஈஸி தானே இந்த கிவன் கொஸ்டின்ஸு. ஸோ அப் டு திஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்காப்பா? ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்பவுமே ஆன்சர் 1 சார்? ஆமாம், ஆன்சர் 1 தான். ஆன்சர் இஸ் 1. TST இவங்க என்ன கேட்குறாங்க? the ratio of starting torque to full load torque. ஓகே, ஸ்டார்டிங் டார்க்குக்கும் ஃபுல் லோடு டார்க்குக்கும் இடைப்பட்ட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, TST IST TFL கரெக்டா? TST by TFL தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் 1 தானே, அவ்வளோதான். ஓகே, அப்போ TST by TFL வந்து ஆன்சர் இஸ் 1 தான். ஓகே, அப் டு திஸ் கிளியர் தானேப்பா? ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ குவெரிஸ் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் கிளாஸஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு வேலிடான ஒரு டிஸ்கஷன்ஸும் அவங்களுக்கு தேவையான டிஸ்கஷன்ஸும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளாஸஸோட டிஸ்கஷன்ஸ் எப்பவுமே சார் நம்ம வந்து ஏஇ ஸ்டாண்டர்டுக்கு மோர் தேனை தான் பார்ப்போம், நாட் கேட் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ பியூர்லி கேட் ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம போக மாட்டோம். ஸோ நமக்கு ஏஇக்கு என்ன வேணும், ஸோ நம்ம வந்து ஏஇ ஆகணும்னா என்ன நாலேஜஸ் நமக்கு இருக்கணும், ஸோ அதை தான் நம்ம பியூர்லி செக் பண்ணி அந்த மாதிரியான கொஷின்ஸை மட்டும்தான் நம்ம கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். டேம் ஷுர் இந்த கொஷின்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே ஸோ ஈஸியாக 150+ எடுக்கலாம்ப்பா. ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கொஷின் பேப்பர்ஸை செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ டெஃபினட்டாக நமக்கு டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம கிளாஸஸாக இருக்கட்டும், ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய நாலேஜ் கொடுக்குற மாதிரி தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன எஃபர்ட் கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ ஜஸ்ட் உங்களை ஒரு அட்மிஷன் போட்டு சும்மா அதுக்கப்புறமா இது பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கோங்க அப்படின்றது நம்ம இன்ஸ்டியூட் கிடையாது. உங்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கணுன்றதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஸோ ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சைடில் நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ தேங்க்யூப்பா. இந்த செஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ.